குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இன்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் முன்னுரிமை துறைகளில் குவாட் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் நடைபெற்று வரும் குவாட் முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்தும் அமைச்சர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் பரஸ்பர அக்கறை கொண்ட பிற சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விவாதிப்பார்கள். சுதந்திரமான மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாடின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க கடந்த ஆண்டு ஜூலை 1 வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற பேச்சுக்களின் அடிப்படையில் அமைச்சர்கள் மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ இந்த மாதம் 23 4 நாள் பயணமாக இந்தியா வந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர்கள் நேற்று தில்லி வந்தனர். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் மேற்காசிய நெருக்கடி நிலவும் நேரத்தில் இந்த ஆண்டு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுவது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் பெருமளவில் கவனம் செலுத்தும் ஒரு முக்கிய குழுவாக உருவெடுத்துள்ளது. இந்த கூட்டணியின் தற்போதைய தலைமை என்ற தகுதியில் இந்தியா இந்த கூட்டத்தை தற்போது நடத்துகிறது. குவாட் நாடுகள் உலகளாவிய நன்மைக்கான ஒரு சக்தியாக செயல்படுவதற்கும் செழிப்பான மற்றும் மீள்திறன் கொண்ட ஒரு திறந்த, சுதந்திரமான, அனைவரையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை ஆதரிப்பதற்கும் உறுதியுடன் ஒன்றிணைந்துள்ளது. குவாட் அமைப்பானது சுகாதார பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம், முக்கிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் போன்ற சமகால பிரச்சினைகள் மற்றும் சவால்கள், அத்துடன் பிராந்திய நாடுகளின் கடல்சார் விழிப்புணர்வை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு நேர்மறையான மற்றும் நடைமுறைக்கு உகந்த செயல் திட்டத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது.